ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கீங்களா? நேற்று நம்ம நினைவு யோகம் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்த்துட்ருந்தோம். அதனுடைய தொடர்ச்சி. இப்போ முக்கியமான 3 சம்பந்தங்கள் அப்படிங்கிற தலைப்பு. தந்தையை பல சம்பந்தங்களில் நம்ம நினைவு செய்தாலும் தந்தை சொல்கிறது முக்கியமான 3 சம்பந்தம் என்னென்னா தந்தை, ஆசிரியர், சத்குரு. இந்த 3 சம்பந்தங்கள் தான் சொல்கிறார். தந்தையின் மூலமாக பாலனை, ஆசிரியர் மூலமாக படிப்பு, சத்குரு மூலமாக பாக்கியம், வழிகாட்டுதல், ஸ்ரீமத் அப்படின்னு சொல்லலாம். இப்படி இந்த 3 விதமான ரேகைகளை உங்களை நெற்றியில் நான் வரைகிறேன் அப்படின்னு சொல்லுவார். அதான் 3 விதமான கோடுகள் நெற்றியில் போடுறாங்க இல்லையா? பட்டையாக போட்டு நடுவில் போட்டு வைப்பாங்க. அது நினைவின் திலகம். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. தந்தையாக உங்களுக்கு பாலனையின் ரேகையை நான் வரைகிறேன். ஆசிரியராக உங்களுக்கு படிப்பின் ரேகையை வரைகிறேன். சத்குருவாக உங்களுக்கு பாக்கியத்தின் ரேகையை வரைகிறேன் அப்படின்னு சொல்லுவார் அவ்வியத்தவாணியில். அதான் சொல்கிறேன். இந்த 3 விதமான சம்பந்தங்களை எப்படி நினைவு செய்யலாம் அப்படின்றதான் பார்க்கலாம். தந்தை நமக்கு என்ன செய்கிறாரு? ஆத்மாவான நமக்கு ஜென்மம் கொடுத்துருக்காரு. என்ன ஜென்மம் கொடுத்தாரு? ஆத்மாவான நமக்கு அந்த நினைவுகளை ஏற்படுத்துகிறாரு இல்லையா? நீங்கள் ஆத்மா தான், இப்படி 84 பிறவிகள் சக்கரத்தில் சுற்றி வந்திருக்கீங்க அப்படிங்கிறது. அப்போ ஆத்மாவின் அந்த ஜென்மம் கொடுத்தது தான் தந்தை. குழந்தைகளுக்கு ஜென்மம் தந்தைக்கிட்டேருந்து கிடைக்கிது. கூடவே ஜென்மம் கொடுத்த தந்தை பாலனையும் செய்கிறாரு, வளர்க்கவும் செய்கிறார். எப்படி வளர்க்குறாரு? இப்போ வீட்டில் ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா அதுக்கு வீட்டில் சேவை செய்வாங்க இல்லையா? அந்த குழந்தையால் எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாது. இவங்க தானே எல்லா காரியமும் செய்தாகணும். அதுக்கு பால் கொடுக்கணும், தூங்க வைக்கணும், எழுப்பணும், குளிக்க வைக்கணும், அது டாய்லெட் போகும், க்ளீன் பண்ணணும். அப்போ இந்த காரியங்கள்லாம் செய்வாங்க இல்லையா? அதைத்தான் தந்தையும் செய்கிறாரு. நமக்கு என்ன காரியம் செய்கிறாரு? நம்மளை காலையில் அமிர்த வேலையில் எழுப்பி விடுறாரு. நம்ம அமிர்த வேலை யோகா செய்கிறோம். அப்புறம் முரளி படிக்கிறோம், ஞான குளியலால் குளிக்கிறோம், இல்லாட்டினா ஞானப்பால் தந்தை முரளியில் நமக்கு கொடுக்குறாரு. அதுதான் ஞானப்பால். அப்புறம் நமக்கு குளிக்க வச்சுட்டாரு, அலங்காரம் செய்கிறார் இல்லையா? குழந்தைங்களுக்கு நம்ம எண்ணெய் பவுடர்லாம் போட்டு அலங்காரம் பண்ணுவோம் இல்லையா? அதே போல் நம்மளையும் அலங்காரம் செய்கிறார். ஞானத்தின் அலங்காரம் செய்கிறாரு, குணத்தின் அலங்காரம் செய்கிறாரு, சக்திகளின் அலங்காரம் செய்கிறாரு. அப்புறம் நைட்டு தூங்கும்போது நம்ம தந்தையின் நினைவிலே தூங்குகிறோம் இல்லையா? அப்போ தூங்கவும் வைக்கிறாரு. சாப்பாடும் கொடுக்குறாரு. தந்தை நினைவிலே இருந்து சாப்பாடு, உணவு சமைக்கிறோம், போக வைக்கிறோம், அதெல்லாம் செய்கிறோம் இல்லையா? இதெல்லாம் அப்படியே பாருங்களேன். மூர்த்தி, அதாவது ஜட ரூபத்தில் நம்மளை பூஜை ரூபத்தில் வழிபட்டுருக்காங்க தேவி தேவதைகளுக்கு. அவங்களுக்கும் இதே போல் தான் நடக்கும். காலையிலே அமிர்த வேலையிலே சுப்ரபாதம் போட்டு அவங்கள எழுப்புவாங்க. அப்புறமேலு அந்த மூர்த்தியை அலங்காரம் பண்ணுறதுக்கு முன்னாடி குளிக்க வைப்பாங்க, அதாவது அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு அந்த தேவி தேவதைகளுக்கு அந்த மூர்த்திக்கு படையல் வைப்பாங்க, அதாவது போகு மாதிரி அந்த படையல் வைப்பாங்க. அப்புறமேலு பூஜை செய்வாங்க, அலங்காரம் செய்வாங்க. எல்லாமே பாருங்களேன். அப்பா நமக்கு செய்த காரியத்தை தான் ஜட ரூபத்தில் பக்தர்கள் அந்த ஜடமூர்த்திகளுக்கு செய்துட்ருக்காங்க. அப்புறம் இறுதி நேரத்தில் அந்த பள்ளி, அதாவது அந்த இரவு நேரத்தில் சிலைகளை தூக்கிட்டு கொண்டு போய் பள்ளி அறைன்னு சொல்லி இரவு நேரத்தில் மூடிடுவாங்க சிலைகளை. அதுபோல் அந்த காரியங்கள்லாம் செய்வாங்க. கோயிலில் அபிஷேகம் பண்ணுறது எல்லாமே நம்மளுடைய நினைவு சின்னம் தான். இதெல்லாம் செய்கிறார் இல்லையா அப்பா? தந்தை இந்த காரியம்லாம் செய்கிறார். இதுக்கு பேர் தான் பாலனை அப்படின்னு சொல்கிறது. ஆசிரியர், இது தந்தையினுடைய காரியமாக இருக்குது. அப்போ ஆசிரியர் மூலமாக நமக்கு படிப்பு கிடைக்கிது. அப்பா என்ன படிப்பு சொல்லித்தராரு? இந்த முழு உலக நாடகத்தின் முதல் இடை கடை ஞானம், ஆதி மத்திய அந்திம ரகசியம், இந்த ஞானத்தை அப்பா சொல்லித்தரார். அதாவது ஆசிரியர் ரூபத்தில். தந்தையின் ரூபத்தில் ஆத்மா பரமாத்மாவாகி அந்த சம்பந்தங்கள் மூலமாக இந்த பாலனையெல்லாம் செய்தார். ஆசிரியர் ரூபத்தில் நமக்கு பாடம் சொல்லி கொடுக்கக்கூடியவராக இருக்கார். தந்தை ரூபத்தில் நாம் குழந்தையாக இருக்கோம் அவருக்கு. ஆசிரியர் ரூபத்தில் நாம் அவருக்கு மாணவராக இருக்கோம். ஆசிரியர் நமக்கு என்ன பாடம் கற்பிக்கிறாரு? நம்மளை 3ஆம் கண்ணுடையவராக ஆக்குறாரு. 3 ரைமிங்காக சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. 3
திரிகாலதர்சி, திரிலோக அதிபதி, சுயராஜ்ய அதிகாரி. இப்படி 4 விதமான படிப்பினை சொல்லித்தரார் நமக்கு. திரிநேத்ரி அப்படின்னா 3ஆம் கண்ணுடையவராக ஆக்குறார். நம்ம ஆத்மா இந்த உலக நாடகத்தில் எப்படிலாம் நடித்து வந்திருக்கோம் அப்படின்றத சொல்கிறது தான். சுயதரிசன சக்கரம் இருக்கு இல்லையா, 84 பிறவிகளின் சக்கரம். சத்தியுகத்தில் 8 பிறவி, திரேதாயுகத்தில் 12 பிறவி, துவாபரத்தில் 21 பிறவி, கலியுகத்தில் 42 பிறவி, இந்த சங்கமயுகத்தில் 1 பிறவி. இந்த பிறவி கணக்கு மட்டும் இல்லை, அந்த சுயதரிசன சக்கரத்தில் என்னென்னலாம் சொல்லியிருக்காரோ அதை எல்லாமே யார் சொல்லிக் கொடுத்தது? ஆசிரியர் பாடம் கற்பிக்கிறார் குழந்தைங்களுக்கு. எல்லாரும் கலியுகத்தில் தமோ பிரதான நிலையை அடைஞ்சிட்டிங்க. சங்கம யுகத்தில் தந்தை தமோ பிரதான நிலையை அடைஞ்ச ஆத்மாக்கானவங்களை சத்துவ பிரதான நிலைக்கு, அதாவது சத்தியுகத்துக்கு தேவதைகளாக தயார் செய்கிறாரு. மனிதர்களை தேவதையாக மாற்றக்கூடிய காரியம் செய்யக்கூடியவர் யார்? இந்த விஷயங்கள்லாம் சொல்லி புரிய வச்சு இந்த முழு விளக்கத்தை கொடுக்கக்கூடியவர் ஆசிரியர். அப்போ இந்த சக்கரத்தின் மூலமாக தான் நம்ம எப்படி ஆகிட்டோம்? 3ஆவது கண் நமக்கு திறக்குது. இப்படிப்பட்டவங்களா நாம் அப்படின்னு. அதான் திரிநேத்ரி அப்படின்னு சொல்கிறது. திரிகாலதர்சி ஆக்கிட்டார். நம்மளுடைய இறந்த காலமும் தெரியும், நமக்கு நிகழ்காலமும் தெரியும், வருங்காலமும் தெரியும் இல்லையா. நாம் தான் தேவதையாக இருந்தோம், நாம் தான் பிராமணனாக இப்போ மாறி இருக்கோம். இப்போ மீண்டும் நாம் தான் தேவதையாக போகிறோம் அப்படிங்கிறதான் திரிகாலதர்சி. நம்மளுடைய 3 காலமும் அந்த சக்கரத்துலேயே நமக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா, அதான் திரிகாலதர்சி. அப்புறம் திரிலோக அதிபதி, 3 உலகத்தையும் சொல்கிறாரப்பா. நிராகார உலகம், ஆத்மலோகம்னு ஒன்று இருக்குது. அங்கே எல்லோரும் ஆத்மாக்கள் ஒளிப்புள்ளியாக இருந்தீங்க. இப்போ சாக்கார உலகத்தில் உங்களுக்கு சரீரம் கிடச்சிருக்குது, சரீரத்தின் மூலமாக இங்கே பார்ட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. அப்புறம் 3ஆவது உலகம் சூட்சுமவதனம்னு ஒன்று இருக்குது. இங்கே பிராமணர்களான நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள், உங்களுடைய புருஷார்த்தம் எல்லாமே சூட்சுமவதனத்தில் ரெக்கார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நமக்குள்ள ஞானம், குணம், சக்தி எந்த அளவுக்கு தாரணை ஆகுதோ அது சூட்சும ரூபத்தில் நமக்குள்ளே தயாராகுது. அந்த தயாராகிறது அவ்வியத்த வதனில் எமர்ஜ் ஆகுது அப்படின்னு சொல்கிறார் பாபா. அதுதான் இந்த 3 லோகத்தின் விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா. சாக்கார உலகம், சூட்சும லோகம், அப்புறம் நிராகார உலகம், பரந்தாமம், ஆத்மலோகம் எப்படினாலும் சொல்லாத. இந்த 3 விதமான உலகங்களினுடைய ஞானத்தையும் கொடுக்குறாரு இல்லையா, அதுவும் ஆசிரியருடைய காரியம்தான். அதான் 3 லோகத்தின் அதிபதி திரிமூர்த்தி, பிரம்மா, விஷ்ணு, சங்கர். இவங்களுடைய காரியங்கள் என்ன அப்படிங்கிறதையும் சொல்கிறார் இல்லையா. அதான் திரிமூர்த்தி ஆக்கிறதும் யார்? ஆசிரியருடைய காரியம்தான். பிரம்மாங்கிறது தெரியும், பிரம்ம பாபா. அப்போ விஷ்ணுங்கிறது விஷ்ணுங்கிறது லட்சுமி நாராயணன். பிரம்மாவாக இருக்கவங்க, பிரம்மா சரஸ்வதியாக இருக்கவங்க லட்சுமி நாராயணனாக ஆகிறாங்க இல்லையா. அப்போ பிரம்மாவுடைய ஞானம், அங்கே விஷ்ணுவுடைய ஞானம், அப்புறம் சங்கருடைய ஞானம். பிரம்மா தபஸ்யா செய்து சங்கரனாக மாறுறாரு. இது பிரம்மா பாபாவினுடைய அடையாளம் மட்டும் கிடையாது. நாம் கூட மாஸ்டர் பிரம்மா, மாஸ்டர் விஷ்ணு, மாஸ்டர் சங்கர் தான் அப்படின்னு சொல்லுவார். இது 3 காரியங்களும் சேர்ந்து நடக்கிறது தான் சூட்சும வதனத்தின் காரியமாக இருக்குது, சூட்சும உலகத்தின் காரியமாக இருக்குது. அப்போ அந்த சூட்சும வதனத்தின் காரியமும் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. கூடவே திரிமூர்த்தியாக இருக்கிறதும் நாம தான் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். குமாரிகள் தான் இப்படி திரிமூர்த்தியின் பார்ட்டும் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. அதான் திரிமூர்த்தி. சுயராஜ்ய அதிகாரி, அது தனி டாப்பிக்கில் பார்த்தோம் இல்லையா. 3 சூட்சும இந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்களையும் அதிகாரம் செய்யக்கூடிய சுயராஜ்ய அதிகாரி அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் பார்த்தோம் இல்லையா. அதுவும் ஆசிரியர் கொடுக்கக்கூடிய விளக்கத்தின் அடிப்படையில் தான். சரியா, இதெல்லாம் ஆசிரியர் நமக்காக படிப்பித்த படிப்பினை. அப்புறம் 3ஆவது சம்பந்தம். இங்கே ஆசிரியருக்கு நம்ம மாணவர்களாக இருக்கோம், அங்கே குருவுக்கு, சத்குருவுக்கு நம்ம சிஷ்யர்களாக இருக்கோம். குரு சிஷியர்களுக்கு கொடுக்கக்கூடிய கட்டளை, வழி, ஸ்ரீமத் அப்படின்னு சொல்கிறது. இந்த ஸ்ரீமத் படி நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே சத்குருவால் கொடுக்கப்படக்கூடிய காரியம். சத்குரு தான் நமக்கு ஸ்ரீமத் கொடுக்குறாரு, வரதானம் கொடுக்குறாரு, நமக்கு வழிகாட்டுதலாக இருக்கார். முக்தி, ஜீவன் முக்திக்கு வழிகாட்டக்கூடியவர் இந்த சத்குரு தான். நாம் அவருடைய சிஷியர்களாக இருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சத்குரு ஸ்ரீமத்தெல்லாம் கொடுக்குறாரு இல்லையா நமக்கு. கண் இப்படி பாருங்கள், பார்வை இப்படி வச்சுக்கோங்க, உங்களுடைய காதுகள் இந்த மாதிரி வீணான விஷயங்களை கேட்கக்கூடாது, நல்ல விஷயங்களை கேட்கணும்.
ம். வார்த்தைகள் இப்படி தவறான வார்த்தைகள் இருக்கக்கூடாது. இனிமையான வார்த்தைகள், அமைதியான வார்த்தைகள், சுகம் நிறைந்த வார்த்தைகள், சத்தியமான வார்த்தைகள். எது பேசினாலும் 4 முறை யோசித்து பேசுங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறதெல்லாம் யார்? சத்குரு. அப்புறம் சுவாசத்துக்கும் தந்தை நினைவு இருக்கணும். கூடவே மன்மனா பவ அப்படிங்கிற அந்த மந்திரம், ஆத்மாவை வந்து பரமாத்மாவை நினைவு செய்யுங்க அப்படிங்கிற அந்த மந்திரம் கொடுக்கக்கூடியதெல்லாம் யார்? சத்குரு. பொதுவாக அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ரீமத், கட்டளை, வரதானம் இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் யார்? சத்குரு. இதெல்லாம் சிஷ்யன் ரூபத்தில் இருந்து அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நம்மளுடைய இந்த காரியங்கள் செய்யும்போது நாமளும் முக்தி, ஜீவன் முக்தின்ற பாக்கியத்தை அடைய முடியும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம சத்குருக்கிட்டேருந்து அடைகிறோம். அப்போ எந்த சம்பந்தங்களை நம்ம அதிகமாக நினைவு செய்தாலும் இந்த 3 முக்கியமான சம்பந்தங்களை தந்தையை நினைவு செய்கிறது முக்கியம். இந்த சங்கம யுகத்தில் இந்த 3 விதமான சம்பந்தத்தில் தான் நமக்கு தினந்தோறும் முரளி வரும். அப்போ இதுதான் ரொம்ப முக்கியமான சம்பந்தம். இவங்க தான் நமக்கு மனம் புத்தியில் நெருக்கமானவர்களாக இருக்கணும். இதில் 3 சூட்சும இந்திரியங்களுக்கும் உரிய பார்ட்டு கூட பண்ணுறதா நம்ம கவனிக்கலாம். எப்படின்னா, புத்திக்கு ஞானம் கொடுக்கக்கூடியவர் யாருன்னா ஆசிரியர். அப்படின்றத புத்திக்கான ஒரு இந்திரியமாக எடுத்துக்கலாம். யார்? ஆசிரியர். மன்மனா பவ அப்படிங்கிற மந்திரத்தை கொடுக்கக்கூடியவர், கட்டளைகள் கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிறதெல்லாம் யாருன்னா சத்குரு. சத்குருவுக்கான இந்திரியம் வந்து மனசு அப்படின்னு எடுத்துக்கிடலாம். அப்புறம் 3வது இந்திரியம் சம்ஸ்காரம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இல்லையா? அந்த 3வது சூட்சும இந்திரியம். அந்த சம்ஸ்காரத்துக்கு எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ராவணனுடைய சம்ஸ்காரத்தெல்லாம் என்னுடைய சம்ஸ்காரம்னு பிடிச்சி வச்சுருக்கீங்க. அது எல்லாமே ராவணனுடைய சம்ஸ்காரம். அதெல்லாம் ஒதுக்குங்க. பாபாவுடைய சம்ஸ்காரம் எதுவோ குழந்தைகளின் சம்ஸ்காரமும் அதுவே அப்படின்னு சொல்லுவார். கேட்டிருக்கீங்களா? அதான் சம்ஸ்காரத்துக்கு இந்திரியம், சம்ஸ்காரத்துக்கு உரியவர் தந்தை மட்டுமே. தந்தையின் சம்ஸ்காரம் எதுவோ அதுவே குழந்தைகளின் சம்ஸ்காரம். இப்படி புரிஞ்சுக்கோங்க. 3 சூட்சும இந்திரியங்களுக்கும் 3 விதமான சம்பந்தங்களில் தந்தை வந்து நம்மளை இந்த 3 விதமான சூட்சும இந்திரியங்களும் இருக்கக்கூடிய ராவணனுடைய சம்ஸ்காரத்தையும், ராவணன் நமக்கு தப்பாக வழிகாட்டின விஷயங்களையும் எல்லாமே அழுக்கு போல் நிறைஞ்சிருக்குது. இந்த 3 சம்பந்தங்களையும் தந்தை நினைவு செய்யும்போது இந்த 3 சூட்சும இந்திரியங்களும் தூய்மையாக்கப்படுது. இதன் மூலமாக தான் நமக்கு எல்லா பாக்கியங்களும் ஏற்படுது அப்படிங்கிறத நல்ல விதத்தில் புரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ தான் 3 சம்பந்தங்கள், முக்கியமான சம்பந்தங்கள். இதன் அடிப்படையில் தான் புருஷார்த்தம் செய்யணும். ஓகே, ஓம் சாந்தி. வேறு டாப்பிக்கில் அடுத்து பார்க்கலாம்.